கொஞ்ச நாளாவே இணையத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் மெலன் ஸ்டார் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து இணையத்துல செம வைரலா போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து விஜய் டிவில அன்னைக்கு என்ன நடந்துச்சு, புகழும் மாக்காப்பும் எதுக்கு வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகரை அடிக்கணும், அப்படி அடிச்சாங்களா என்ன அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வதந்திகள் வந்து விஜய் டிவில வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அறந்தாங்க நிஷா அவங்க வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. வணக்கம். இப்போ குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதில் வந்து திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து 100% உண்மை கிடையாது. அதில் அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதம், குறிப்பாக அவர் எனக்கு தான் கோமாளியாக வந்தார். வந்த உடனேயே என் தோல் மேலே கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி வல்கராக பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில் சொல்லவே கிடையாது. குறிப்பாக பெண்கள்கிட்ட அவர் நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். மாக்காப்பா பற்றி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பற்றி நான் முழுசாக பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்கள் அங்கே இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியா இருக்கும், தயாராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். எஸ், அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே அன்னைக்கு ஷூட் அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் அந்த நாய் இருக்கான்ல, நம்ம பொதுவாக யாரையுமே நாயின்லாம் சொல்றது இல்லை, ஆனா இந்த நாயை பத்தி சொன்னா தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நாய் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, கூட நடிக்கிறவங்க, அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிற பெண் நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தப்பா மிஸ்பிஹேவ் பண்றது, தப்பா பேசுறது, டபுள் மீனிங்கா பேசுறது, 4 பேர் இருக்கும்போது வேற மாதிரியான செய்கைகள்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த நாய் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை ஒரு கட்டத்துல பொறுத்துக்கிறாம இருந்த மாக்காப்பு ஆனந்த்லாம் உண்மையிலேயே அடின்னு அடிச்சிருக்காங்க, மூஞ்ச உடைச்சிருக்காங்க. அப்படி உடைக்கிறனாலும் அடிச்சேன்னு சொல்றதுதான் கரெக்ட். அவன் இன்னும் வாயை உடைச்சிருக்கணும். ஏன்னா விஜய் டிவிங்கிறது எவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைகிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இடத்துல நாய் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு ஷூட்டோட ஒரு ஃப்ரீடமா கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்ன மாதிரி பண்ணிட்டு வரணும்? அந்த இடத்துல போய் நீ இந்த மாதிரி இப்போ மாக்காப்பு புகழ் இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல அந்த விஜய் டிவில சர்வைவல் பண்றது, ஒரு ஷோ பண்ணி அதை சர்வைவல் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவங்க எத்தனை வருஷமா மாக்காப்புவா இருந்தாலும் சரி, புகழா இருந்தாலும் சரி, எவ்வளவு அவங்களோட திறமையை வச்சு இன்னைக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு சமூக இணையதளங்கள் எடுத்தாலும் சரி, அதுல இவங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க. உனக்கு இருக்கிறது ஃபுல்லாவே ஆடியன்ஸ் கிடையாது, உன்னை திட்டி தீக்கிறதுக்காக இருந்த பீப்புள்ஸ் தான் அதிகம். ஸோ அப்படி இருக்கிற விஜய் டிவில உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை எப்படி சரியா பயன்படுத்திருக்கணும். அதனால தயவு செய்து வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி ஆட்கள் தயவு செய்து என்கரேஜ் பண்ணுங்க. இன்னைக்கும் ரோட்ல எத்தனையோ பேர் ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு தூரம் ஓடி உழைச்சி கண்டென்ட் கிரியேட் பண்ணி தேடி வேர்ல்டுல இருந்து வேற மாநிலங்கள்ல இருந்து வேற மாவட்டங்கள்ல இருந்து அன்னைக்கு டேட் கண்டென்ட்ல இருந்து உட்காந்து முக்கி போட்டு தன்னோட திறமையை காட்டுறதுக்காக முயற்சி பண்றாங்க. வெறும் 500, 1000, 1500 தான் வியூஸ் போகுது. இந்த மாதிரி நாய்களை நம்ம பார்த்து ஏற்றி விடுறதுனாலதான் இவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு மேல போனதுக்கு அப்புறமும் இந்த நாய்ங்க வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஸோ அதுக்கு சாட்சியா அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறதுக்காக தான் இந்த அறந்தாங்கி நிஷா அவங்களோட இந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த நாயை பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இப்போ குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதில் வந்து திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து 100% உண்மை கிடையாது. அதில் அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துக்கிட்ட விதம், குறிப்பாக அவர் எனக்கு தான் கோமாளியாக வந்தார். வந்த உடனேயே என் தோல் மேலே கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டையுமே ஒரு மாதிரி வல்கராக பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில் சொல்லவே கிடையாது. குறிப்பாக பெண்கள்கிட்ட அவர் நடந்துக்கிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். மாக்காப்பா பற்றி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பற்றி நான் முழுசாக பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்கள் அங்கே இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியா இருக்கும், தயாராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும்.